Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்தது வரவேற்கத்தக்கது என லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மேற்காசிய நாடுகளில் நடக்க வரும் போரின் காரணமாக அமெரிக்கா, இலங்கை, பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளில் கடுமையான டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, விலை உயர்வு அரங்கேறி வரும் நிலையில் மத்திய அரசு இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் நலன் கருதியும் அதிலே மோட்டார் தொழிலில் ஈடுபட்டுள்ள நலன் கருதியும் இன்று ஆயில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாய் குறைத்துள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் மட்டுமின்றி தமிழகத்திலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தற்காலிகமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக தமிழ் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய தலைவர் தன்ராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், சர்வதேச நாடுகளில் இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாகவும் போரின் காரணமாகவும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரலாறு காணாத வகையில் உயர்வு ஏற்பட்டுள்ளது. நமது அண்டை நாடுகளான இலங்கை, மலேசியா, அப்புறம் பாகிஸ்தானில் கூட டீசல் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, வாகனங்கள்லாம் இயக்க முடியாத நிலையில் இருக்குது. ஆனால் மத்திய அரசினுடைய இந்த விலை குறைப்பு நடவடிக்கை எந்த வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எப்படி இருக்கும்? இல்லை, மத்திய அரசினுடைய கலால் வரி குறைப்பு நாங்கள் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா தனியாரினுடைய எண்ணெய் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று 2-3 நாளாகவே 3000 ரூபா 4000 ரூபா அப்படியெல்லாம் டீசல் விலையை கூட்டிகிட்டு இருந்தாங்க. கலால் வரி குறைப்பினால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை சரி செய்ய அவங்க விலையை ஏற்றாமல் இருக்கிறதுக்காக மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதே மாதிரி எண்ணெய் நிறுவனங்களுக்கு இன்றைக்கி இதுவரைக்கும் சம்பாதிச்ச காசெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றங்களும் டீசல் விலையில் மாற்றமே எண்ணெய் நிறுவனங்கள் செய்யலை. அவங்க இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது மத்திய அரசு எப்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு நம்ம பொதுமக்களுக்கு விலையை ஏற்றக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்து கலால் வரியை குறைச்சாங்களோ, கலால் வரி இது பெனிஃபிட் இன்னும் பொதுமக்கள் நிறையா புரிஞ்சுக்கணும். இது நமக்கானது அல்ல. எண்ணெய் நிறுவனங்களுக்கு உண்டான வரியை குறைச்சிருக்காங்க, கலால் வரி போடுறத. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தற்காலிகமாக விலையேற்றத்தை மத்திய அரசு நமக்கு தவிர்த்திருக்கு. அதே போன்று எண்ணெய் நிறுவனங்கள் இது வரைக்குமே அனுபவித்த, அதாவது கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கும் போதும் விலையை குறைக்காமல் அதனுடைய அனுபவிச்சதையும் கண்காணித்து அந்த காலகட்டங்களில் செஞ்சு அந்த மாதிரி செய்யும்போது விலையும் குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ அண்டை அண்டை நாடுகளில் குறிப்பாக இலங்கையிலையும் சிங்கப்பூர், பாகிஸ்தான்லேயும் இன்றைக்கி டீசலே கிடைக்கல, தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் பேங்கில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறாங்க, வாகனங்களை இயக்க முடியாத நிலை இருக்கும்போது இந்தியாவில் இன்னும் வாகனங்களை தொடர்ந்து இயங்கி கொண்டு தான் இருக்குது. வாகன ஓட்டிகளும் சரி, பொதுமக்களும் சரி தொடர்ந்து இது பண்ண தான். அந்த வகையில் மத்திய அரசின் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மத்திய அரசு உண்மையாக பாராட்ட வேண்டியது தான். கேஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அந்த ஜலசந்தியில் இருக்கக்கூடிய ஈரான்கிட்ட பேசியோ எப்படியோ நம்மளுடைய எண்ணெய் நிறுவனங்களுடைய கப்பல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, கச்சா எண்ணெயை வர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மோடி அவர்களுடைய முயற்சியால் நம்ம பாராட்டலாம். ஏன்னா இன்னமும் அந்த கப்பல்லாம் வராமல் இருந்திருந்தால் இன்னும் நம்மளுக்கும் நம்ம இந்தியாவும் இதே தட்டுப்பாடுக்கு வந்திருக்கும். நம்முடைய லாரி உரிமையாளர்களுக்கு உண்டான எண்ணெய் எரிபொருள்லாம் நிச்சயமாக கிடைக்காம தான் இருக்கும். ஆனால் மத்திய அரசு இது நல்ல முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் முயற்சி எடுத்து இந்த இது வரைக்கும் தட்டுப்பாடுங்கிறது இல்லை, அதான் நம்ம சொல்லணும். அதாவது மத்திய அரசுடைய நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகிறோம். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் காரணமாக தான் இன்று இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் செயற்கை தட்டுப்பாடு என்று ஒரு மாயை உருவாகியுள்ளது. இந்த செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணம் ஆயில் நிறுவனங்கள் பெட்ரோல் பங்கு உரிமையாளர்களுக்கு கடனாக வழங்கி வந்த தொகையை மாற்றி தற்போது பணம் செலுத்தினால்தான் பெட்ரோல் டீசல் வழங்கப்படும் என்ற நிலையை உருவாக்கியுள்ளன. எனவே மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு ஏற்கனவே இருந்தது போல் கடன் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ்ச்சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.